Hi guys, a very good evening to all of you. So இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா SSC GD கான அடுத்த ஸ்டெப் என்னது, எங்க அடுத்து என்ன பண்றது, எப்படி ஆரம்பிக்கிறது அப்படின்றதான் பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ஓவர்வியூ மாதிரி இன்னைக்கு பார்க்கலாம். சரிங்களா? ஸோ SSC GD ன்னு சொல்றப்போ நமக்கு ரீசெண்டா நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக 1ஆம் தேதி பார்த்தீங்கன்னா SSC GDக்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருந்தது. அதில் தெளிவாக பார்த்தீங்கன்னா இத்தனை போஸ்ட்டுக்கான வேகன்சிஸ் இருக்குப்பா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரிங்களா? என்னென்ன போஸ்ட் பார்த்தீங்கன்னா பார்டர் செக்யூரிட்டி போஸ்ட் BSF சொல்லுவாங்க, சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் CISF, சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ் CRPF, இண்டோ டிபேட்டியன் பார்டர் போலீஸ் ITBP, சாஸ்திர சீமா பால் SSB, செக்ரட்டரியேட் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் SSF. ஸோ இந்த 6 போஸ்ட்டுக்கான வேகன்சிஸ் விட்டுருந்தாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா SSC GD 2026க்கான ஒரு வேகன்சி, ஜென்ரல் டியூட்டி ஃபார் தி கான்ஸ்டபிள்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் இத்தனை போஸ்டுடைய மொத்தம் பார்த்தீங்கன்னா மொத்த வேகன்சிஸ் எவ்வளோ சொல்லியிருந்தாங்க, 25,000க்கும் மேலே. சரிங்களா? ஸோ மொத்த வேகன்சி பாருங்க 25,400ன்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? ஸோ இந்த எக்ஸாம் எப்படி இருக்க போகுது, நேஷனல் லெவல் எக்ஸாமாக இருக்க போகுது. ஓகேங்களா? ஸோ இதனுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் டேட் பார்த்தீங்கன்னா 1ஆம் தேதியிலேருந்து 31ஆம் தேதி வரைக்கும் நமக்கு அப்ளிகேஷன் டேட் ஓப்பனாக இருக்கு. இப்போ அப்ளை பண்ணாதவங்க கூட என்ன பண்ணிக்கலாம், 31க்குள்ள நமக்கு டைம் இருக்கு, மறக்காம அப்ளை பண்ணிடுங்க. சரிங்களா? ஸோ எத்தனை லெவல் ஆஃப் எக்ஸாமினேஷன் இருக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ரிட்டன் எக்ஸாம் தான். ரிட்டன் எக்ஸாம் ஒன்று தான். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் இருக்கும், ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் இருக்கும், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். மற்றதெல்லாம் எக்ஸாமே கிடையாது. ஒரே ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணால் போதும் உங்களுக்கு வேலை கிடைச்சிடும். சரிங்களா? சேலரி பார்த்தீங்கன்னா பேசிக் பே 27,000 சொல்கிறாங்க. ஸோ பேசிக் பே இல்லாமல் நமக்கு டியர்னஸ் அலவன்ஸு, ரெண்டல் அலவன்ஸு, இது ட்ராவல் அலவன்ஸு, அது இதெல்லாம் போட்டு லீவ் அலவன்ஸ்லாம் நமக்கு நிறைய ஆடப் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு அடுத்து என்னது பே கமிஷன் வேற வரப்போகுது. ஸோ ஆப்வியஸ்லி இன்னும் நமக்கு அதிகம் தான் ஆக போகுது. சரிங்களா? ஸோ லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா இங்கே தான் வருமா அங்கே தான் வருமானு சொல்ல முடியாது, இந்தியாவுக்குள்ளே எங்கேனாலும் வரலாம். ஸோ அப்ளை பண்ணுறவங்க என்ன பண்ணணும், ssc.gov.in. சரிங்களா? ssc.gov.in அப்படின்ற ஒரு இது வெப்சைட்குள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் அப்ளை பண்ண முடியும். சரிங்களா? அதை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் கூட என்னது நம்ம ஏற்கனவே வீடியோவில் அப்லோட் பண்ணியாச்சு. அதை கூட நீங்கள் ஒரு வாட்டி போய் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகே, சரிப்பா. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இம்பார்ட்டண்ட்டான ஈவெண்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. நமக்கு நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக என்னது 1ஆம் தேதியே ஆரம்பிச்சிடுச்சு. அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட்டு பார்த்தீங்க அப்படின்னா 31ஆம் தேதி தான் லாஸ்ட் டேட்டு. ஃபீஸ் வேணா ஒரு நாள் எக்ஸ்ட்ரா கூட பண்ணிக்கோங்க. Jan 1க்குள்ளே என்னது ஃபீஸ் மட்டும் லேட்டாக கூட பண்ணிக்கோங்க. ஆனால் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு 31st தான் லாஸ்ட் டேட்டுன்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? அண்ட் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க, மேம் நான் வந்து அப்ளை பண்ணும்போது தப்பாக அப்ளை பண்ணிட்டேன், ஃபோட்டோவில் வந்து கண்ணை மூடிட்டேன். ஓகேங்களா? ஃபோட்டோ எடுக்கும் போது என்னோட கண்ணு மூடி இருந்துச்சு, அல்லது நான் சைன் வந்து மாற்றி போட்டுட்டேன், என்னோட இந்த இனிஷியல் வந்து தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. ஸோ உங்களுக்கு கரெக்ஷன் விண்டோ பார்த்தீங்கன்னா 8th to 10th January. சரிங்களா? ஸோ ஜான்வரியில் 8ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதிக்குள்ளே உங்களுக்கு கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் ஆகிடுச்சு, ஓப்பன் ஆக போகுது. அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் போய் உங்களுடைய கரெக்ஷன் விண்டோ என்னென்னலாம் தப்பு பண்ணியிருக்கீங்களோ அதை சரி பண்ணிக்கலாம். ஸோ அட்மிட் கார்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆக்சுவல் எக்ஸாம் டேட்டுக்கு 4 நாள் முன்னாடி தான் அட்மிட் கார்டு வரும். எக்ஸாம் எப்போ எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Feb to Aprilக்குள்ளே எப்போனாலும் இருக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நோட்டிஃபிகேஷன்ல என்ன சொல்லியிருக்காங்க, ஃபெப்ல இருந்து ஏப்ரலுக்குள்ள எப்போ வேணா இருக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தீஸ் ஆர் தி இம்பார்ட்டன்ட் டேஸ். சரிங்களா? அப்போ இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணணும்னா ஒரே ஒரு எக்ஸாம் மட்டும் தானே சொன்னேன், ஆமாவா இல்லையா? இந்த போஸ்ட்டுக்கு வேலைக்கு போகணும்னா ஒரே ஒரு எக்ஸாம் தான். அந்த ஒரே ஒரு எக்ஸாம் தான் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு எக்ஸாம் எப்படி இருக்க போகுது பார்த்தீங்கன்னா மொத்தமாக 80 questions 160 marks. ஓகேங்களா? 80 questions 160 marks. ஸோ என்ன சொல்கிறாங்க, ரீசனிங் பார்த்தீங்கன்னா 20 question 40 மார்க்கு, ஜென்ரல் அவேர்னஸ் பார்த்தீங்கன்னா 20 question 40 மார்க்கு, மேத்தமெட்டிக்ஸ் பேசிக் மேத்தமெட்டிக்ஸ் தான் கேட்பாங்க 20 question 40 மார்க்கு, இங்கிலீஷ் அல்லது ஹிந்தி 20 question 40 மார்க். இல்லை எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே. ஸோ மற்ற சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா தமிழ்லேயும் இருக்கும். பட் இங்கிலீஷ் அப்படின்றது கண்டிப்பாக இது வந்து லாங்குவேஜ் தான், இது வேறு லாங்குவேஜ் நம்மளால் மாற்ற முடியாது, இங்கிலீஷ் அல்லது ஹிந்தி மட்டும்தான் இருக்கும். ஸோ மோஸ்ட் ஆஃப் அஸ் பார்த்தீங்கன்னா இந்த இங்கிலீஷ் தான் சூஸ் பண்ணும். கரெக்டாக? ஸோ இந்த ஜென்ரல் ரீசனிங்காக இருக்கட்டும், ரீசனிங் வந்து பேசிக்லேருந்து தான் கேட்பாங்க. அதுவும் 20 question தான் இருக்குது. ஜென்ரல் அவேர்னஸ் கொஞ்சம் வாஸ்ட்டாக இருக்கும். எங்கேருந்து படிக்கிறது, எப்படி படிக்கிறதுன்றது ஒரு குழப்பம் கண்டிப்பாக இருக்கும். மேத்தமெட்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பேசிக்கான மேத்தமெட்டிக்ஸ் தான் கேட்பாங்க. மென்சுரேஷன், ட்ரிக்னாமெட்ரி, ஜாமெட்ரி, அல்ஜிப்ரா அதெல்லாம் எதுவுமே வராது. சரிங்களா?
அது இதெல்லாம் எதுவுமே வராது, ரொம்ப ரொம்ப பேசிக்கான விஷயங்கள் தான் வரும். ஸோ இங்கிலீஷுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப காம்ப்ளெக்ஸான விஷயங்கள் இன்க்ளூட் ஆகாது. ஓகேங்களா, ரொம்ப காம்ப்ளெக்ஸ் இப்போ இடியமாக இருக்கட்டும், ஓகேங்களா, இடியம் கூட ஆகும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் வேறு என்ன சொல்லலாம், ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனாக இருக்கட்டும், ரீஅரேஞ்ச்மெண்ட்டாக இருக்கட்டும், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு இன்க்ளூட் ஆகாது. சரிங்களா, இதெல்லாம் இன்க்ளூட் ஆகாமல் கொஞ்சம் சிம்பிளர் டேர்ம்ஸாக தான் இருக்கும். அப்போ இதுக்காக தான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அட்டா 24/7 பேட்ச் ஒன்று கொண்டு வந்தாச்சு. SSC GDக்கான ஒரு பேட்ச் தான் பார்த்தீங்கன்னா நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஸோ இது வந்து என்னது, வெறும் 10th பாஸ் ஆயிருந்தா போதும் அப்படின்றத நம்மளுடைய எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா. சரிங்களா, 25,000க்கும் மேலே ஒரே ஒரு எக்ஸாம் எழுதுனா போதும். 25,000க்கு மேலேயும் வேகன்சி இருக்கு. எக்ஸாம் எழுதுனாலே கிளியர் பண்ற அளவுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்கு. சரிங்களா, ஓகே. ஸோ எழுதும் போது நம்ம சும்மா என்னது இங்கி பிங்கி பாக்கி போட்டு ஷேட் பண்ண முடியாது இல்லையா. அப்போ கரெக்டான ஆன்சர் என்னன்னு தெரிஞ்சு போட்டிங்கன்னா இதில் நீங்கள் படிச்சுட்டு எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வேலை கன்ஃபார்ம். சரிங்களா, அப்போ படிக்கிறதுக்கு ரேண்டமாக அங்கே இங்கே அங்கன்னு தேடி அலைய வேண்டாம். ஸோ நம்ம அட்டா 24/7 தமிழில் பார்த்தீங்கன்னா இதுக்காகவே தனியாக ஒரு பேட்ச் லான்ச் பண்ணியாச்சு. ஸோ இந்த ஒரு கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா 16 டிசம்பர், அதாவது நாளிலிருந்து நமக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கான கிளாஸஸ் நம்ம லைவ் ஆரம்பிக்க போகிறோம். சரிங்களா, லைவ் கிளாஸஸ் நாளிலிருந்து ஆரம்பிக்க போகுது. ஸோ இது வந்து எப்படி வாங்குறது, எங்கே போய் வாங்குறது, எப்படி சர்ச் பண்ணுறது அப்படிலாம் போனீங்க அப்படின்னா அதையும் நான் பேசிக்காக உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்றேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, நம்மளுடைய மொபைல் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. சரிங்களா, ஸோ இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா நமக்கு மொபைல் ஆப் காட்டும். நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா அந்த லிங்க்ல போயிட்டு கிளிக் பண்ணீங்க, இன்ஸ்டால் பண்ணீங்க அப்படின்னா நம்ம மொபைல் ஆப்குள்ளே போயிடலாம். சரிங்களா, ஸோ இதில் போய் பார்க்கும்போது நமக்கு என்ன பண்ணுங்க, இதில் போய் பார்க்கும்போது என்ன பண்ணுங்க, நீங்கள் ஸ்டோர் போங்க. சரிங்களா, மொபைல் ஆப் போகும்போது கீழே எண்டில் ரைட் சைடில் கீழே எண்டில் கார்ட் சிம்பிள் காட்டும். சரிங்களா, ஸோ அதை போய் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த தமிழ் SSCன்றது உங்களுக்கு காட்டும். சரிங்களா, தமிழ் SSCன்னு காட்டும், அதில் போங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா SSC GD கான்ஸ்டபிள் அப்படின்றத நமக்கு இருக்க போகுது. ஸோ இதில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணலாம், மோர் ஆஃபர்ஸ்னு போங்க. கூப்பன் கோடில் போயிட்டு Y350ன்ற கோட் அப்ளை பண்ணுங்க. சரிங்களா, Y350ன்ற கோட் அப்ளை பண்ணுங்க. ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு ஓகேங்களா, அதுக்கப்புறம் பைனோ கொடுங்க. பட் பைனோ கொடுக்கறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் நீங்கள் பார்க்கணும். சரிங்களா, என்னன்னு பாருங்க, இது உங்களுக்கு 24 months வேலிடிட்டி இருக்கு. 24 மாதங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த கிளாஸஸை எப்போனாலும் வந்து திரும்பி பார்த்துக்கலாம். சரிங்களா, ஓகே. ஸோ மொத்தமாக 241 கிளாஸ் ஆன்லைன் கிளாஸஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நமக்கு 68 மாக் டெஸ்ட்டும் இருக்கு. ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். மேம் என்னால் லைவ் கிளாஸஸ் பார்க்க முடியல, அந்த டைமில் வீட்டில் ஃபங்க்ஷன்ஸ் வச்சுட்டாங்க, ரிலேட்டிவ்ஸ் வந்துட்டாங்க, அதாயிடுச்சு இதாகிடுச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அதை நீங்கள் அப்புறமா ரெக்கார்டடாக கூட பார்க்கலாம். பிரச்சனை கிடையாது. லைவ் மட்டும்தான் பார்க்க முடியுன்ற விஷயம் கிடையாது. பார்க்க முடியாதவங்க ரெக்கார்டடாகவும் பார்க்கலாம். சரிங்களா, ஓகே. ஸோ இதில் வேறு என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுனா குவரிஸ் இருந்தாலும் இதுவாக இருந்தாலும் சரிங்களா நீங்கள் இந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கலாம். அது இல்லைனா கீழே இந்த ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பருக்கு கூட நீங்கள் கால் பண்ணி குவரிஸ் இருந்தாலும் வேறு எதுனா டவுட் இருந்தாலும் கேட்டுக்கலாம். சரிங்களா, ஓகே. ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணலான்னா என்னென்னலாம் யாரெல்லாம் எடுக்க போகிறாங்கன்னு பாருங்க. மேம் இவங்களாம் எப்படி டீச் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாது, அதை வச்சு நான் எப்படி இந்த பேட்ச் வாங்குறது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ப்ளே டெமோன்னு கொடுக்கலாம். கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க டீச் பண்ணுற அந்த டெக்னிக்ஸ் இருக்கும், அது ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க, உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டடி பிளான். ஸோ இந்த ஸ்டடி பிளானில் போயிட்டு இங்கே கிளிக் ஹியர்னு போனீங்க அப்படின்னா யார் என்னென்னக்கு என்னென்ன கிளாஸஸ் எடுக்கிறாங்க. இப்போ நாளைக்கு பார்த்தீங்கன்னா நான் கிளாஸஸ் ஆரம்பிக்கிறேன், நான் உன்னோட கிளாஸஸ் நாளைக்கு நான் தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறேன். சரிங்களா, ஸோ நாளைக்கு என்னுடைய கிளாஸஸ் ஆரம்பிக்குது. அப்போது யார் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் ஆரம்பிக்கிறாங்க, என்னென்ன டாபிக்ஸ் இருக்குது, சிலபஸ் ஃபுல்லாக கவர் ஆகுதா இல்லையா, இது ஃபுல்லாக நமக்கு என்ன பண்ணிடலாம், இந்த ஒரு இதுவை பார்த்தே தெரிஞ்சிடும். சரிங்களா, இதை ஒரு ரெஃபரன்ஸ்க்கு வச்சுக்கோங்க. ஸோ இது எல்லாத்தையும் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஓகே இத்தனை டாபிக்ஸ் கவர் பண்ணுறாங்க, ஒரு நாளைக்கு இவ்வளோ ஹார்ஸ் ஆஃப் செஷன்ஸ் இருக்கும், இது எல்லாமே நம்மளால ஓரளவுக்கு மேனேஜபிளாக தான் இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு எப்போ நம்பிக்கை வருதோ அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த பேட்சை நீங்கள் வாங்கிக்கலாம். சரிங்களா, அப்போ என்ன பண்ணுங்க, Y350ன்ற கோட் அப்ளை பண்ணியாச்சா. ஸோ 2500 சொல்கிறாங்க. ஓகேங்களா, 2500 சொல்கிறாங்க. பட் அவ்வளோ நீங்கள் 2499 இவ்வளோ வேண்டாம். என்ன பண்ணுங்க, Y350
50ன்ற கோட் அப்ளை பண்ணிங்கன்னா 1900க்கு என்ன பண்ண முடியும், நம்மளால கிளாஸஸை ஜாயின் பண்ணிக்க முடியும். ஸோ மிஸ் பண்ணாதீங்க, இந்த கிளாஸஸ் நமக்கு நாளையிலேருந்தே பார்த்தீங்கன்னா நமக்கு லைவ் ஆரம்பிக்க போகுது. ஸோ நாளைக்கு எங்களோட லைவ் கிளாஸஸ் கண்டினியூஸாக பார்க்க ஆரம்பிச்சிடுங்க. சரிங்களா? செஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் போட்டுருங்க. அண்ட் இதே செஷன் இந்த மாதிரி இன்னும் நிறைய வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. சரிங்களா? ஓகேப்பா, தேங்க்யூ காய்ஸ், தேங்க்யூ ஸோ மச். அடுத்த ஒரு செஷனில் இந்த மாதிரி பார்க்கலாம். பபாய், டேக் கேர் அண்ட் ஆல் தி பெஸ்ட். நல்ல ப்ரிப்பரேஷனாக ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க, வெயிட் பண்ணிட்டு இருக்காதீங்க. ஓகேங்களா? பபாய்.